வணக்கம். இப்போ இன்னைக்கு கேழ்வரகுக்கு அடுத்ததாக சிறுதானிய வகைகளில் நம்ம பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய கம்பை வச்சு கம்பு பால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கம்பு அப்படின்னு சொல்லும்போது அதிக சத்துக்கள் கொண்டது, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் வைட்டமின் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தாது உப்புக்களும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கம்பு பாலை நம்ம தினம் எடுத்துக்கும் பொழுது பல வகையான நோய்கள்லேருந்து வெளியில் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். வளரும் குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கம்பு பால் எடுத்துக்கலாம். அதுவும் சுட சுட நான் இன்னைக்கு கம்பு பால் எப்படி பண்றது அப்படின்னு தான் சொல்ல போறேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கம்புக்கு இருக்கு. அதுவும் கம்பு பால் இதில் பெரிய அளவில் நமக்கு துணை புரியும். உடல் சூடு தணியும் பொழுது மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம், மன உளைச்சல் இதுவும் சரியாகும். அதுவும் சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதிகமாக நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் அதிகமாக உயிர் சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த கம்பு பாலை அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது உடல் பலம் மட்டும் இல்லை, நல்ல ஆரோக்கியத்தையும் பெற முடியும். இந்த கம்பு பாலை குழந்தைகள் தினமும் எடுத்துக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். பெரியவங்களும் இதை தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது பல வகையான நோய்கள்லேருந்து வெளியில வரலாம். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கனால செரிமான மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணும். மலச்சிக்கல் சரியாகும். அதே மாதிரி உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பு பாலை அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது உடல் எடை குறைக்கக்கூடிய பல வகையான என்சைம்ஸ் இதுல இருக்கு. அதனால கண்டிப்பா உடல் எடை விரைவாகவே குறையும். அது மட்டும் இல்ல, இந்த கம்பு பாலை தினம் தினம் எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு அழகும் ஆரோக்கியமும் கிடைக்கிறதோட என்னைக்குமே இளமையா இருக்கலாம். அதே மாதிரி தாய்மார்கள் இந்த கம்பு பாலை எடுத்துக்கும் பொழுது தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும். மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அப்படின்றனால மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கம்பு பாலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதிகமா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, புரதச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய முடி உதிர்வு அதெல்லாமும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கம்பு பாலுக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த கம்பு பால் பண்றதுக்கு நான் எந்த வகையான கம்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு கம்பு. இந்த நாட்டு கம்புக்கு தான் இவ்வளவு சத்துக்களும் இருக்கு. அதனால கண்டிப்பா நாட்டு கம்பு பயன்படுத்துறது தான் சிறந்தது. அதுவும் பால் செய்யும் பொழுது கண்டிப்பா நாட்டு கம்புக்கு தான் இவ்வளவு குணங்களும் இருக்கு. இன்னொன்று ரொம்பவே முக்கியமான விஷயம், குழந்தை இல்லாதவங்க, குழந்தையின்மை பிரச்சனையில இருக்கவங்க இந்த கம்பு பாலை அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது விரைவாகவே அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில வர முடியும். குழந்தை பேரு அமையும். சரி, இப்போ இந்த கம்பு பால் பண்றதுக்கு நம்ம நாட்டு கம்பு எடுத்துக்கிறோம். எப்படி இந்த நாட்டு கம்பு முளை கட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா 8 மணி நேரம் இதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து துணிப்பையில போட்டு காத்தாட வச்சாலே போதும். கம்பு நல்லா முளை கட்டிடும். ஏற்கனவே கேழ்வரகு பால் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கேழ்வரகு எப்படி முளை கட்டுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கம்பியை முளை கட்டணும். ஸோ துணிப்பையில போட்டு நம்ம வச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 hours கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட் ஆயிருக்கும். அதாவது நல்லா முளை விட்டு ரெடி ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த முளை கட்டின கம்பு எல்லாத்தையுமே ஒரு மிக்சியில சேர்க்கிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வேணும், புற்றுநோய் மாதிரி உயிர்கொல்லி நோய்கள் இருக்கிறவங்க மிக்சியில இதை அரைக்காம நம்ம இடிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நான் இதை மிக்சியில போடுறேன். இப்போ மிக்சியில போட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கிறோம். இதை அரைச்சி எடுத்துட்டோம்னா இதை இந்த மாதிரி 2 ஃபில்டர் இருக்கிற மாதிரியான ஒரு வடிகட்டி எடுத்து, ஏன்னா அப்போதான் அதில் இருக்கக்கூடிய அந்த கசடி எதுவுமே கீழே இறங்காது. இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இதை வடிகட்டி எடுக்கிற நேரத்தில் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சுட வைக்க போறோம். 1/2 டம்ளர் தண்ணி சுட வைக்கிறதோட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையுமே நான் சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா சூடானோன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற இந்த கம்பு பாலோட சேர்க்க போறோம். இதோட சேர்த்த உடனே நமக்கு சுட சுட கம்பு பால் ரெடி. கம்பு பால், அதாவது முளைக்கட்டிய தானியத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த பாலை நம்ம அடுப்புல வச்சு சுட வைக்க கூடாது. அதனால நான் சுட தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு சூடா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நேரடியாகவும் இந்த கம்பு பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சில பேருக்கு சூடா குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி சுட தண்ணியை இதோட சேர்த்து நம்ம குடிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கம்பு பால் ரெடி. கலப்படம் செய்யப்பட்ட மாடுகளாலும் கலப்படம் செய்யப்பட்ட பாலாலும் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்மளை ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இந்த கம்பு பால். கம்பு பால் மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இன்னும் நிறைய வகையான பால்லாம் இருக்கு. கேழ்வரகு பால் இருக்கு, முளைக்கட்டிய நிலக்கடலை பால் இருக்கு. அதெல்லாமும் பாருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பால் எடுத்துக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லை, அடுத்த சமுதாயத்தை ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாகவும் வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.